ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரை பயணத்தில் 1960களின் மத்தியில் வெளியான திரைப்படம் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படம். தென்னகத்து சார்லி சாப்ளின் அப்படின்னு போற்றப்பட்ட நகைச்சுவை நடிகர் ஜே.பி. சந்திரபாபு அவர்கள் தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படம். 1966ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் வெளியானது. சந்திரபாபு தூத்துக்குடியை சேர்ந்த கிறிஸ்துவர். மேற்கத்திய கிறிஸ்துவ மரபு அவரிடம் செலுத்தியிருந்த அந்த தாக்கத்தை தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். படத்தின் தலைப்பே பைபிளில் இயேசு சொன்னதாக வரும் ஒரு வாக்கியம்தான். படமும் தேவாலயத்தில் ஆரம்பித்து தேவாலயத்திலே முடிஞ்சிடும். இந்த திரைப்படத்தின் நடுவில் சந்திரபாபு எம்.ஜி. ராமச்சந்திரனை வைத்து தயாரித்த மாடி வீட்டு ஏழை படத்தின் விளம்பரம் வரும். அந்த படத்தை எம்.ஜி. ராமச்சந்திரன் ஒழுங்காக நடித்து கொடுக்காம ஏமாத்திட்டாரு. படம் பாதியை கடந்த போது கதையையும் கதாபாத்திரத்தையும் மாற்ற சொன்னாராம். கோபமான சந்திரபாபு அதுவரை எடுத்த ஃபிலிம் சுருளை தீயிட்டு கொளுத்திருக்காரு. எம்.ஜி. ராமச்சந்திரனின் சந்திரபாபு மீதான கோபத்துக்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக சொல்லுவார். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் சந்திரபாபுவின் வீழ்ச்சியை தட்டுங்கள் திறக்கப்படும் தொடங்கி வச்சது அப்படின்னு சொன்னால் கிளைமேக்ஸில் முடிச்சு வச்சது மாடி வீட்டு இலை அப்படின்னு தான் சொல்லணும். தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படம் வெளியான போது தோல்வியை கண்டது. 1966 ஜூன் 17ஆம் தேதி வெளியான தட்டுங்கள் திறக்கப்படும் தற்போது 57வது வருஷத்தை நிறைவு செய்து. இன்றைக்கு பார்த்தாலும் கூட முற்றிலும் மாறுபட்ட புதுமையான திரை சித்திரமாக உங்களுக்கு தோன்றும். ஜிஞ்சினாக்கடி நடனங்களுக்கு தனி மவுசு ஏற்பட்ட சூழலும் அதுதான். சந்திரபாபு மழலைகளை கொஞ்சியவாறே பாடிய கண்மணி பாப்பா கேட்பாரற்று ஒலித்தன. சந்திரபாபுவின் தயாரிப்பு டைரக்ஷன் முயற்சி முற்றிலும் தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. சாவித்திரிக்கும் புதிய புகழ் திருப்பு முனை அப்படின்னு எதுவுமே அமையாமல் போனது. பயோஸ்கோப் சமூகத்தால் கைவிடப்பட்ட கலைஞன் சந்திரபாபு ஒருவாய் சோற்றுக்கு கூட வக்கற்று வீதியில் நின்றார். அதற்கான பழி சாவித்திரி மீதும் விழுந்தது. சோபா தமிழில் தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலும் பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இவருக்கு நாயகி வாய்ப்புகள் வரும்போது இயக்குனர் பாலு மகேந்திராவை தனது 16 வயதிலேயே திருமணம் பண்ணியிருக்காங்க. பல திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ள சந்திரபாபு குமாரராஜா, கவலை இல்லாத மனிதன், தட்டுங்கள் திறக்கப்படும் ஆகிய 3 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. கனவு தொழிற்சாலையின் கம்பீரமான கதவை தட்டி தட்டி கை வலிச்சது தான் மிச்சம். தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற வேத வசனம் சந்திரபாபுவின் வாழ்க்கையில் முதல்ல ஊமையாகி அதுக்கப்புறம் அதுவே உண்மையாயிடுச்சு. பல போராட்டங்களுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு வெளிவந்த அமராவதி அப்படிங்கிற படத்தில் வேஷம் கிடைச்சது சந்திரபாபுவுக்கு. பின் நாட்களில் தமிழ் சினிமாவின் சிகரத்தை தொட்ட சந்திரபாபுவுக்கு அமராவதி அப்படிங்கிற படம் தான் அகரம் எழுதியது. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்து நஷ்டத்தில் மூழ்கினார் சந்திரபாபு. தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படத்தில் அமைந்த அற்புதமான பாடல் தான் கல்யாண பந்தல் அலங்காரம் அப்படின்னு தொடங்கும் பாடல். நடிகர் மனோகர் அவர்களுடைய நெகட்டிவ் ரோல் கதாநாயகியாக நடிகை திலகம் அதற்கு ஏற்றது மாதிரி கவியரசனின் வரிகளும் மெல்லிசை மன்னர்களின் சோக இலையோடிய இசையும் ஷெனாய் வாத்தியமும் சுசிலா அவர்களின் தேன் குரலும் இணைந்து இந்த பாடலை சாகாவரம் பெற்ற பாடலாக ஆக்கியிருக்கும். இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.